இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா, வைரலாக பரவி வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எதுனா, நடிகர் பப்ளுவினுடைய முன்னாள் காதலிக்கு கல்யாணமா. கணவர் இந்த பிரபலம் தானா அப்படின்னு இப்போ அவரே ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காராம். அந்த பதிவு ரொம்பவே வைரலாகி வருது. நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் காதலித்து வந்த அவருடைய முன்னாள் காதலி தனக்கு திருமணம் நடைபெற்று விட்டதாக தன்னுடைய திருமண புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதோட அவங்க நீண்ட பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் மற்றும் சீத்தல் ஜோடி. 57 வயதான பப்ளு பிருத்திவிராஜ் தன்னுடைய மகளை விட, அதாவது தனக்கு பெற்றெடுத்த மகனை விட வயது குறைந்த பெண்ணான சீத்தலை தான் காதலிப்பதாக சமூக வலைதளங்களை அறிமுகப்படுத்தினார். அந்த நேரத்தில் பல யூடியூப் சேனல்களும் இருவருக்கும் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக பேட்டிகள் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போது பப்ளு மற்றும் சீத்தல் இருவரும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக கூட செய்திகள் வெளியாச்சு. ஆனால் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கல, ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு இருவரும் பேசியிருந்தாங்க. அதுபோல இருவரும் அதிகமான புகைப்படங்களையும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு வந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்பு திடீரென சோஷியல் மீடியாவில் இருந்த புகைப்படங்களை டெலீட் செஞ்சுட்டாங்க. இதனால் பப்ளு மற்றும் சீத்தல் ரசிகர்கள் கமெண்ட்களில் நீங்கள் இருவரும் பிரிஞ்சிட்டீங்களான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு பப்ளு ஆமாம்னு வெளிப்படையாக சொல்லலை, அப்படின்னா கூட சில தவறுகள் செய்துட்டேன், ஆனால் இப்போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் சீத்தல் ஒரு பேட்டியில் பேசும்போது எங்களுக்குள் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை. ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரியணும் அப்படின்னு நினச்சி இருவரும் பிரிஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் காதலிக்கும் போது அவர் எனக்கு கொடுத்த அத்தனை பொருட்களையும் பிருத்திவிராஜிடமே நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதலாக அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு மோதிரம் கொடுத்தார். அதையும் அங்கேயே வைத்து விட்டு வந்துட்டேன். அதோடு எங்களுக்குள் திருமணம் நடக்கவே இல்லை, நல்ல வேலையாகி போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய திருமணம் நடந்திருந்தால் அது இரு வீட்டாரையும் பாதிச்சிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அவரோடு லிவிங்கில் இருக்கும்போது திருமணத்திற்கும் காதலுக்கும் வயது ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் இப்போதும் சொல்கிறேன். ஒருவர் மீது காதல் வருவதற்கு வயது ஒரு காரணமே கிடையாது. வயது என்பது வெறும் நம்பர் தான். உண்மையான மனது தான் காரணம். ஆனால் சில காரணங்களால் அதை வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் ஆசீர்வாதங்கள் எங்கள் இருவர் மீதும் நம் வாழ்வில் முழுவதும் பொழியும். இந்த நாள்லேருந்து நல்லதோ கெட்டதோ, பணக்காரரோ ஏழையோ, ஆரோக்கியம் மரணம் நம்மை பிரிக்கும் வரை அன்பு செலுத்தவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போற்றவும் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தெய்வீகமான, அமானுஷ்யமான மற்றும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னும், அதே போல் என் நண்பனே, என் நலம் விரும்புவனே, என்னுடைய மிகப்பெரிய ஆதரவை பெற்றதற்கு நான் நன்றியாக இருக்கிறேன்னு சொல்லி சீத்தல் அவர்கள் இப்போ தான் திருமணம் பண்ணிக்கிட்டவரை பற்றி சமூக வலைதளங்களில் அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ இது ரொம்பவே வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, 15 வயதுக்குள்ள மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியும் கூட 19 வயது வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க டிக்டாக் பிரபலம். மிகப்பெரிய அளவில் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காராம். அவர் யாருன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூந்திரி பூய்சன் எனும் ஒரு டிக்டாக் பிரபலம் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவர் புரோஜிரியா என்ற அரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. புரோஜிரியா என்பது ஒரு மரபணு கோளாறு. இதனால் சிறிய வயதிலேயே அதிவேகமாக வயதாக தொடங்குமா. பொதுவாக புரோஜிரியா நோய் இருப்பவர்கள் 15 வயது வரையே வாழ்வாங்கன்னு சொல்லப்படுது. அரிதாக சிலர் 6 வயதிலேயே கூட பார்த்தோன்னா இருந்திருக்கிறாங்க. சிலர் 20 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இந்த நோயுடன் நீண்ட நாட்கள் போராடிய பூந்திரி பூய்சன் 19 வயது வரை வாழ்ந்திருக்கிறாரு. ஆழ்ந்த சோகத்தோட பூந்திரி இறந்ததை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய தென்னாப்பிரிக்காவில் அதிகம் ரொம்பவே லைக் செஞ்ச சில பேர் இன்ஸ்பிரேஷனான பெண் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பல பார்த்தோன்னா அவங்களுக்கு தாய்மார்கள் எல்லாருமே அவருடைய இரங்கலுக்காக ஆழ்ந்த பார்த்தோன்னா கவலையை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கான். கிறிஸ்மஸ் விழாவை குடும்பத்துடன் கொண்டாட விரும்பியதாக சொல்லியிருக்கிறார். எலும்புகளை வலுவிழக்க செய்யும் எலும்பு புரை இதயத்தில் இருந்து இரத்தம் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படுத்தும். பெருந்தவணி, அடைப்புதல், குறுக்கம் போன்ற நோய்களும் அவருக்கு இருந்திருக்கு. இப்போ அவருடைய இந்த மறைவு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம்.